ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. ஜேவி மீடியா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு ராகுவை பற்றியது. சதய நட்சத்திரத்திலே கும்பராசியிலே இருக்கக்கூடிய ராகு ஜூன் 30ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். அதாவது நவம்பர் 25 வரை 127 நாட்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் கும்பத்தில் பயணிக்கிறார். நம்முடைய மகரத்துக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம்ங்கிறது என்ன? வாய்ப்பேச்சு, கையிருப்பு பணம், குடும்பம், நம்மக்கிட்ட எதையும் நம்ம ஒரு பொருளாக சேர்த்துக்கிறது, இது எல்லாமே 2ஆம் இடம். ஒரு ஆபரணத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா கூட அது 2ஆம் இடம் தான். ஸோ அந்த இடத்துல இந்த ராகு செவ்வாய் காம்பினேஷன் நல்ல பலன்களை தர இருக்கிறது. எப்படி அப்படின்னா, செவ்வாய் நம்மளுக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. புதுசாக வாகனம் வாங்கிறது, வீட்டின் வருவாய் பெருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கட்டி அல்லது வீடுகளை கட்டி வாடகைக்கு விடுவாங்க. அதன் மூலம் வருவாய். அதனால் இடம் மூலம், வீடு மூலம் வருவாய் தரக்கூடிய அமைப்பு பிரம்மாண்டமாக செய்யப்போகுது. அது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே மகரத்திலேயே தான் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்டம் இருக்கிறது. 2ஆம் இடமான கும்பராசியிலையும் அவிட்டம் இருக்கிறது. அப்போ என்ன அப்படின்னா, சுயபலம் பெருகும், பண வசதியும் பெருகும்னு அர்த்தம். இந்த ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுற கிரகம் செவ்வாய்ங்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்களை வெற்றி தருவதற்கு இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் வரக்கூடிய ராகு பிரம்மாண்டமான வகையில் பெரிய லெவலில் ஒரு கிஃப்டாக கொடுக்க போகுது. நல்ல பண வரவு, நல்ல உத்தியோக உயர்வு, அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறதா இருந்தால் அந்த தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது மிகப்பெரிய லெவலில் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக இருக்கட்டும், உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அனைத்து விதமான தொழிற்சாலைகள் செய்பவர்களாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு, மருத்துவத்துறை, எல்லாத்துக்குமே இதை ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கொள்ளலாம். இதில் உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரி கிரகம் இருக்கணும்னு பார்த்துக்கணும். அதாவது நமக்கு 8ஆம் வீடு சிம்மராசி, 12ஆம் வீடு தனுசு ராசி. இந்த 8ஆம் வீட்லேயும் 12ஆம் வீட்லேயும் ராகுவோ செவ்வாயோ இருந்தால் இப்போ நான் சொன்ன யோகம் வேலை செய்யாது. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு இது மிகப்பெருந்து நல்ல பயனை தரும். உங்களுக்கு திசாபுத்தி அந்தரத்தில் போகுதான்னு பாருங்கள். ராகு ஒரு வேறொரு திசை நடக்கலாம், ஆனால் ஒரு புத்தியோ அந்தரமோ ராகுனுடைய பீரியட் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது கூட இந்த வாய்ப்பை கொடுத்துருவார். அதே மாதிரி பூர்வீக சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள், இதையும் நல்லபடியாக பண்ணுவாங்க. சொந்த ஊர்லேயே நமக்கு ஒரு மதிப்பை உருவாக்குவாங்க. அது ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு, வளர்ச்சியை கொடுப்பாங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பேசும்போதே ஒரு அதட்டலான பேச்சு, சவுண்டாக பேச்சு, கோபமான பேச்சு, இதையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏற்கனவே 2ல் ராகு இருந்தால் நாக்கில் பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் நட்சத்திரத்தில் போகும்போது அவர் சண்டையை உண்டு பண்ணுற கிரகமாக இருக்கிறதுனால வார்த்தைகள் தடித்த வார்த்தைகளாக வருவதோ, அதட்டலான பேச்சோ, கமெண்ட் பண்ணுறதோ நாளைக்கு வம்பு சண்டையை இழுத்து விட்டுரும். அதனால் தேவையில்லாமல் அந்த பேச்சுவார்த்தைகளில் அகம் சார்ந்த விஷயம், உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஹர்ட் பண்ணக்கூடாது. நம்ம பேச்சு அடுத்தவங்களுக்கு காயப்படுத்தக்கூடாது. இப்போ உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிற ராகு உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ 8ஆம் இடமாக மாறுகிறது. அதனால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அவங்களுக்கு வேதனையை தருகிறது. ஸோ அந்த வகையில் திருமண உறவு, அண்ணன் தம்பி உறவு மற்றும் அனைத்து விதமான உறவுகள்லேயும் பேச்சுவார்த்தைகளில் மிக மிக கவனம் தேவை. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏனென்றால் ராகு என்பது இப்போ நம்ம மூச்சு விடுறது, ஆஸ்துமா, இந்த மாதிரி லங்ஸு சம்மந்தப்பட்டது, அலர்ஜி சம்மந்தப்பட்டதெல்லாம் ராகு. அதே நேரத்தில் செவ்வாய்ங்கிறது தசைப்பிடிப்பு நோய்கள், இரத்த அணுக்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் பிளட்டு சம்மந்தப்பட்ட ஒரு செக்கப்பை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் மகரத்துக்கு இந்த சார மாற்றம், ராகுனுடைய சார மாற்றம் மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தை பொருளளவில் செய்கிறது, உத்தியோகத்தில் செய்கிறது, தொழிலில் செய்து, உறவுகளில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.